தினமொரு வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 39வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நபர் என்பதை எப்படி கண்டறிவீர்கள்? உங்களிடம் உள்ள பல பக்தியான நடைமுறைகள் உங்களை ஆவிக்குரியவர் என்று நம்ப வைக்கலாம். ஆனால் அந்த அணுகுமுறை உங்களை நீங்களே ஏமாற்றும்படி செய்துவிடலாம். தினமும் ஜெபிக்கின்றோம், வேதம் வாசிக்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், காணிக்கை கொடுக்கின்றோம், கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். இவைகளை எல்லாம் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த போதுமானவைகளா இல்லையா என்று நாம் சிந்திக்கலாம். நாம் ஆவிக்குரிய தன்மையுள்ள பல செயல்களை செய்வது என்பது வேறு, நாம் உண்மையான ஆவிக்குரியவர்களாக அல்லது தேவ பக்தியுள்ளவர்களாக இருப்பது என்பது வேறு. அநேகர் வேதாகம கட்டளைகளையும் போதனைகளையும் சட்ட ரீதியாக பின்பற்றுகின்றார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுக்குள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவது நம்முடைய இருதயமே. இந்த இருதயத்தில் அன்பு, தாழ்மை, பொறுமை, சாந்தம், கபடின்மை, உண்மை, நேர்மை ஆகிய உயர் பண்புகளை கொண்டிருக்கின்றோமா என்பதே முக்கியமானது. நாம் வாழ்கின்ற விதங்களில், நடந்து கொள்கின்ற விதங்களில் ஆவிக்கு ஏற்ற பண்புகள் வெளிப்படுகின்றதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவ உறவை தேடுகின்ற, தேவ உறவை உணர்கின்ற அனுபவங்கள் நமக்குள் உண்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய குணநிலைகளையும் நம்முடைய மனநிலைகளையும் நாம் கவனியாமல் நம்முடைய சட்ட ரீதியான ஆன்மீக செயல்களை மட்டும் பார்த்து நம்மை ஆவிக்குரியவர்களாக எண்ணினால் ஒருபோதும் உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் காண மாட்டோம். இயேசுவின் காலத்து பரிசேயர்களிடம் உபதேச சட்ட ரீதியான ஏராளம் ஆன்மீக பழக்கங்களும் செயல்களும் இருந்தன. ஆயினும் அவர்களிடம் வெறுப்பான மனநிலையும், பொறாமையுணர்வும், கபடமும், சுய பெருமையும், பிறரை மதியாத வரட்டு கௌரவமும் மேலோங்கி நின்றன. ஏனென்றால் அவர்களிடம் பக்தி செயல்களிலிருந்தும் தேவனால் தொடப்பட்ட ஒரு ஆவிக்குரிய இருதயம் இல்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும், சரியான வழியில் நடப்பவர்களாகவும், வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.